கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால நேரத்தில் மறுபடியும் ஒரு விஷயம் கூட உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். இந்த நாளில் நாம் தேவனை ஆராதிக்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பைபிள் பிலிவர்ஸ் அசெம்பிளி ஊழியர்களின் சார்பாக உங்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதிக்கிறது, தேவனுடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் கூட சற்று நேரம் நாம் சிந்திப்பதற்காக ஒரு வேத பகுதிக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப போகிறோம். யோவேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, வேத புத்தகத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்த வசனங்களை கேட்கிற போது நம்முடைய உள்ளங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது, நம்முடைய உள்ளங்களுக்கு அது சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. எப்போதுமே ஒரு வாக்குத்தத்த செய்தியை எடுக்கிற போது அந்த செய்தியை கேட்கும்படி அநேகர் வாஞ்சிப்பது உண்டு. இங்கே யோவேல் என்கிறதான தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை தான், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் கூட நாம் ஒருவேளை பயத்தோடு கூட கலக்கத்தோடு கூட தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கலாம். இந்த செய்தியை கேட்கிற போது கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாகவே நம்மோடு கூட பேசுவாராக. வேத புத்தகத்திலே அநேக பகுதிகளில் பயப்படாதே என்று சொல்லப்படுகிறதான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 360க்கும் மேற்பட்டதான தடவைகள் பயப்படாதே பயப்படாதே என்கிறதான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன்னுடைய தேவன், என்னுடைய நீதி வலதுகரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஆதரிக்கிற, ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த கால நேரத்தில் நம்மை நிரப்பட்டும். தேவனுடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக. யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் இந்த வசனங்களை நாம் வாசிக்கிற போது இந்த செய்தியானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதான செய்தி. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலைமைகளை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் எப்பொழுதெல்லாம் தேவனை விட்டு தூரமாய் போனார்களோ, தேவனை விட்டு தூரமாய் போகிற ஜனத்தை ஆண்டவர் பலவிதமான இக்கட்டுகளிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். உபாகம் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனத்தை குறித்தும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் அருமையான சரித்திரங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட தேசம்? அது பாலும் தேனும் ஓடக்கூடியதான தேசம். அந்த தேசத்தில் வானத்தின் தண்ணீரை உறிஞ்சி குடிக்கிறதான தேசம். அந்த தேசம் சகல விதமான விளைச்சல்களும் விளைநிலங்களும் உடையதான தேசம். எல்லா விதத்திலும் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டதான தேசம். இந்த தேசத்தை குறித்து வேவு பார்க்கும்படியாக யோசுவாவினுடைய காலத்திலே அனுப்பப்பட்ட, மோசேயினுடைய காலத்திலே அனுப்பப்பட்ட யோசுவாவும் காலேபும் அவர்கள் நல்ல செய்திகளை கொண்டு வந்தார்கள். அந்த தேசம் மகா செழிப்பான தேசம், அது நல்ல தேசம் என்று சொல்லி. அன்பானவர்களே, உண்மையாகவே இஸ்ரவேல் தேசம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான தேசம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மோசே மூலமாய் வெளிப்பட்டது, எப்பொழுது கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறீங்களோ அப்பொழுது தேசத்திலே கர்த்தர் பஞ்சத்தை வர வைப்பார். எப்பொழுது கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறீர்களோ அப்பொழுது அந்நிய ஜனங்களாலே உபத்திரவப்படுவீர்கள். எப்பொழுது தேவன் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறீர்களோ அப்பொழுது காட்டு மிருகங்கள் தேசத்தில் வந்து உங்களை வாதிக்கும். இவ்விதமாய் பலவிதமான சாபங்களும் அங்கே இருக்கிறது. எப்பொழுது தேவனுடைய ஜனம் தேவனை விட்டு தூரமாய் போகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவ எச்சரிப்புக்காக சில சம்பவங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் என்னுடைய சரித்திர பின்னணியத்தை கொஞ்சம் விளக்கமாய் சொல்லி இந்த செய்திக்கு நேராக கடந்து வரும்படியாய் விரும்புகிறேன். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் சொல்லப்படுகிறதான காலகட்டத்தை நாம் பார்க்கிற போது, இந்த தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்றதான வார்த்தை வெளிப்படுகிற காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? அதனுடைய 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. 4 விதமான ஜீவ ராசிகள் இஸ்ரவேல் தேசத்திலே கடந்து வந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல இஸ்ரவேல் தேசம் மிகவும் செழுமையான தேசம், வயல் நிலங்கள் ஏராளம் உள்ள தேசம், திராட்சை செடி
செடிகள் உள்ள தேசம், அத்தி மரங்கள் உள்ளதான தேசம், கிச்சிலி பழங்கள் உள்ளதான தேசம், மாதுளை மரங்கள் உள்ளதான தேசம், பேரிச்ச மரங்கள் உள்ளதான தேசம். இந்த தேசத்தில் பச்சை புழு என்கிறதான ஜீவராசி வந்து தேசத்தினுடைய விளைச்சலை அழிக்க ஆரம்பித்தது. அது அழித்து போன போது வெட்டுக்கிளி என்றதான ஜீவராசி வந்து அதனுடைய விளைச்சலை கெடுக்கிறது. வெட்டுக்கிளி அழித்து விட்டு போகிற போது பச்சை கிளி என்றதான ஜீவராசி வருகிறது. கடைசியாக முசுக்கட்டை பூச்சி தேசத்தினுடைய முழு விளைச்சல்களும் தேசத்தினுடைய முழு காரியங்களும் தானியங்களும் அற்று போய்விட்டது. நாம் தொடர்ந்து வாசித்தால் அதனுடைய 7வது வசனம் சொல்லுகிறது, திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலுமாய் தின்று போட்டது, அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. இந்த தேசத்திலே வந்ததான ஒவ்வொரு ஜீவராசிகளும் மாறி மாறி வந்தபோது திராட்சை செடியை அழித்து போட்டது, அது அத்தி மரத்தை உதிர்த்து போட்டது, அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகள் எல்லாம் வெண்மையாயிற்று. பாருங்கள், இப்படி அந்த தேசம் மிகவும் கொடுமையாய் அழிக்கப்படுகிறது. 9வது வசனம், போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயிட்டு கர்த்தருடைய ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். தேவனுடைய ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கிறதான ஜனங்கள் பலி செலுத்தும்படி போஜன பலியும் பான பலியும் கொண்டு வர வேண்டும். ஆனால் அவர்கள் கொண்டு வர கூடாதபடி எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. 10வது வசனம் சொல்லுகிறது, வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. வயல்வெளி எல்லாம் பாழாய் போய்விட்டதா, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, எல்லா விளைச்சல்களும் அழிக்கப்பட்டன, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போய்விட்டது. எண்ணெய் எங்கே இருந்து வருகிறது? ஒலிவ காய்களிலிருந்து வரக்கூடியதான எண்ணெய் தான் இஸ்ரவேல் ஜனத்துக்கே ஆசீர்வாதம். தேவனுடைய ஆலயத்தில் விளக்கு எரியப்பட வேண்டும் என்றால், அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் ஒலிவ எண்ணெய் முக்கியம். இந்த ஒலிவ எண்ணெயில எண்ணெய் இல்லை, வயல்வெளிகள் பாழாய் கிடக்கிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டு விட்டது, ராஜாக்களையும் தேவர்களையும் மகிழ பண்ணக்கூடியதான திராட்சரசம் கூட வற்றி போய்விட்டது. இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளே தேசம் துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. பயிரிடும் குடிகள் வெட்கப்படுகிறார்கள். 11வது வசனம் சொல்லுகிறது, கோதுமை வார்கோதுமை இல்லாமல் போயிற்று, திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போய்விட்டது, சகல விதமான தானியங்களும் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு போய்விட்டது. 12வது வசனம் சொல்லுகிறது, திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது, மாதுளை பேரிச்சம் கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின, சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போய்விட்டது. சந்தோஷமும் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போய்விடுகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் இந்த தேசத்தில் சகலவிதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்து அனுபவிக்கும்படியாய் நம்மை வைத்திருக்கிற போது, எப்பொழுது தேவ பிரசன்னத்தை விட்டு தேவனுடைய வழியை விட்டு நாம் வழி விலகி போகிறோமோ, நமக்காக தேவன் வைத்திருக்கிற நன்மைகள், தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க கூடாதபடி நம்முடைய வாழ்க்கையில வறுமை வரும், நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும், நம்முடைய வாழ்க்கையில கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் கடந்து வரும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரே ஆசீர்வதித்தார், சகலவிதமான நன்மைகளையும் அவர்களுக்கு கண்டு கொடுத்தார். இப்படி கொடுக்கப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் போன போது வயல்வெளி, திராட்சை தோட்டம், அத்தி மரம், ஒலிவ மரம், கிச்சிலி மரம் எல்லாமே அழிக்கப்பட்டது. சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு போய்விட்டது. இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறீர்களா? ஏதோ ஒரு சூழ்நிலைமையில விரக்தி அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில துக்கம் இருந்து கொண்டிருக்கிறதா? எல்லாம் இருக்கிறது, ஆனா சந்தோஷம் இல்லை. வேலை இருக்கிறது, சந்தோஷம் இல்லை. பணம் இருக்கிறது, சந்தோஷம் இல்லை. வருமானம் இருக்கிறது, சந்தோஷம் இல்லை. குடும்பத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, சந்தோஷம் இல்லை. ஏதோ தேவ பிரசன்னத்தை விட்டு நாம் விலகி இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இல்லாவிட்டால் நமக்கு சந்தோஷம் இல்லை. நெகேமியா சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒன்றன் பின்னாக ஒன்றாக எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு போய்விட்டது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வெட்டுக்கிளியும் பச்சை புழுவும் பச்சை கிளியும் முசுக்கட்டை பூச்சியும் வருஷத்தினுடைய விளைச்சல்களை அழித்து போட்ட போது அவருடைய வாழ்க்கை சூனியமானது. அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தார்கள். ஒரு நாள்ல செல்வ செழிப்பாக இருந்தவர்கள்
ஒரு நாள்ல ஆசீர்வாதமாக இருந்தவர்கள், நன்மை அனுபவித்தவங்க, இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்திருக்கிற போது வேதனையோடு கூட இருக்கிறாங்க. வேதனையோடு கூட எல்லாவற்றையும் இழந்திருக்கிற ஜனத்தை பார்த்துதான் கர்த்தருடைய ஊழியக்காரனாகி யோவேல் என்கிற தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 12ஆம் வசனத்தில் வாசித்தோம், சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு போய்விட்டது. சந்தோஷம் இல்லாத ஜனத்தை பார்த்து தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை, தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மை பார்த்துதான் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சந்தோஷம் இல்லாமல் துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட நஷ்டங்களை சகித்துக் கொண்டு, அவமானங்களை சகித்துக் கொண்டு, நிந்தனைகளை சகித்துக் கொண்டு முன்னேற முடியாதபடி இருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், நீ பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாகவே இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப தர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இழந்து போன நன்மைகளை, இழந்து போனதான தானியத்தை, திராட்சரசத்தை, வயல்நிலத்தினுடைய பலங்களை, ஆகாரத்தை, அப்பத்தை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திரும்ப தர அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவ சமூகத்துக்கு நேராய் கடந்து வர வேண்டும். எப்பொழுது ஆசீர்வாதங்கள் திரும்ப வரும்? அநேக வீடுகளில் எழுதி போட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வீடுகளில் போன உடனே வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கும். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய், உனக்குள்ளே பூமியினுடைய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாக்குத்தத்தங்களை வாசிப்பது நல்லது, வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்வது நல்லது. ஆனால் யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்? இந்த வசனத்தை வாசிக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாரா? இந்த செய்தியை கேட்கிற உங்கள் எல்லாருக்குமே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாரா? இந்த செய்தி மூலமாய் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவது உண்மைதான். செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் நம்மளுக்கு விருப்பம்தான். ஆனால் கவனியுங்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. யோபு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சுருக்கமாக வேகமாக இந்த நாளிலே தேவன் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற செய்தியை சீக்கிரமாய் நாம் தியானிக்க போகிறோம். யோவேல் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்க, நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் போது கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். ஆமென். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் போது கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். பின்வாங்கி போனதான ஒரு சபை, தேவனை விட்டு தூரமாய் போனதான ஒரு ஜனம், தேவ கட்டளையை மீறி போனதான ஒரு ஜனம், இந்த ஜனத்தினுடைய வாழ்க்கையில தான் இன்றைக்கு திராட்சரசம் இல்லாமல் போயிருக்கிறது. இந்த ஜனத்தினுடைய வாழ்க்கையில வயல்வெளிகள் பாழாய் கிடக்கிறது. இந்த ஜனத்தினுடைய வாழ்க்கையில ஒலிவ மரங்கள் பலனற்று கிடக்கிறது. அத்தி மரங்கள் எல்லாம் ஆமென் தின்னப்பட்டு கிடக்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள்ல ஆசீர்வாதத்தை அனுபவித்தது உண்மை, ஒரு நாள்ல சந்தோஷத்தை அனுபவித்தது உண்மை. ஒரு நாளில் ஆலயத்தில் வந்தால் நீ மகிழ்ச்சியாக இருந்தாய், ஆராதனை என்று சொன்னால் சந்தோஷமாக இருந்தால், தேவ பாதத்தில் கடந்து வரும்போது ஜெபிக்கும் போது உனக்குள்ளே ஒரு ஆனந்தம் இருந்தது, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இருந்தது. இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலைமைகளை எல்லாவற்றையும் இழந்து நாம் இருக்கிறோமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விடுதலையாக்க, கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய சூழ்நிலைமைகளை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையில நஷ்டப்பட்டு போனவர்களை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு இந்த யோவேல் தரிசன புத்தகத்தை நாம் கொஞ்சம் கவனித்து பார்ப்போம் என்றால், இந்த யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் சுருக்கமாக ஆமென் 3 அதிகாரங்கள் கொண்டதான ஒரு அழகான ஒரு புத்தகம். இந்த 3 அதிகாரங்களிலே தெளிவாக தேவனுடைய வார்த்தை அவர் சொல்லுகிறார். முதலாம் அதிகாரம் முழுவதுமே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வந்ததான நஷ்டத்தை குறித்து சொன்னார். 2ஆம் அதிகாரத்திலே அந்த நஷ்டங்கள் மாற, அந்த தோல்விகள் மாற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும், அந்த தோல்வி முடிகிற போது நமக்கு என்ன நடக்கும் என்பதையும் யோவேல் எடுத்து கூறுகிறார். 3ஆம் அதிகாரத்துக்கு வருகிற போது கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிற காரியங்களையும் தீர்க்கதரிசி
ஆவியானவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். பஞ்சத்தில் வாழுகிறதான ஒரு ஜனம், கஷ்டத்தை நெருக்கத்தை அனுபவித்ததான ஜனம், வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாத இருக்கிறதான ஜனம், பஞ்சம் வருவதற்கான காரணம் என்ன? மழை இல்லை, ஆவிக்குரிய மழை இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை, வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி தடைகள். இந்த தடைகள் மட்டுமல்ல, வாழ்க்கையை நாசப்படுத்தும்படியாய் 4 விதமான ஜீவராசிகள் ஒன்றம்பின் ஒன்றாக வந்து வாழ்க்கையை கிடைத்து கிடக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் யோவேல் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை கேட்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டிய காரியத்தை வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். யோவேல் தீர்க்கதரிசி தரிசனத்திலே சொல்லுகிறார், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், கர்த்தரிடமாய் திரும்புங்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறீங்க, பின்மாற்றத்துக்குள்ள கிடக்கிறீங்க, தேவ சமூகத்தை விட்டு தூரமாக இருக்கிறீங்க, திரும்ப வாங்க, கர்த்தரை தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தரை ஆராதிக்கும்படி கடந்து வாங்க. கர்த்தருடைய பாதத்தில் உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, உங்களுடைய இருதயத்தை கிழித்துக் கொண்டு தேவனிடமாய் திரும்புங்கள். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன், நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிற தேவன். எப்பொழுதெல்லாம் நாம் தேவ பாதத்தில் நம்முடைய பாவத்திலிருந்து திரும்பி வருகிறோமோ, நம்முடைய சாபக்கட்டுகளிலிருந்து திரும்பி வருகிறோமோ, ஆண்டவரை இறங்கும், நான் வழிதப்பி போய்விட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி அழுகையோடு கூட புலம்பலோடு கூட ஆண்டவருடைய பாதத்தில் வருகிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட தேவ பாதத்தில் திரும்பி வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட 3 நபர்களை உங்களுக்கு முன்பதாக நான் அடையாளம் காட்டி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் தேவனிடமாய் திரும்ப வேண்டும், தேவ பாதத்தில் திரும்ப வேண்டும். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகளிலே ஒருவன் தகப்பனை பார்த்து கேட்கிறான், அப்பா என்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் எனக்கு தாங்க, நான் தூரதேசத்துக்கு போக வேண்டும், அப்பாவோடு கூட இருப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆகவே தகப்பன் அவனிடத்தில் சொல்லி பார்த்திருப்பார், தகப்பன் அவனிடத்தில் எத்தனை உபதேசங்களை சொல்லி பார்த்திருப்பார், அவன் கேட்கவில்லை. அவன் ஆஸ்திகளை எல்லாம் வாங்கி கொண்டு தூரதேசத்துக்கு பிரயாணப்பட்டான். தூரதேசத்தில் போய் எல்லாவற்றையும் இழந்து போனான். அன்பானவர்களே, தேவனுடைய சித்தத்தை விட்டு நாம் தூரமாய் போகிற போது நம்முடைய கரங்களில் இருக்கிற கொஞ்சம் நன்மை கூட, ஆசீர்வாதங்கள் கூட நம்மை விட்டு போய் விடுகிறது. அவன் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுகிறான், அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. கடைசியாக கிடைத்த வேலையோ பண்டி மேய்க்கக்கூடியதான வேலை. அந்த வேலையில கூட அவனுக்கு சாப்பாடு இல்லை, அந்த வேலை செய்து கூட அவனுக்கு திருப்தி இல்லை. இப்பொழுது பண்டிக்கு போடுகிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்காமல் வருகிற போது அவன் சிந்திக்கிறான். சிந்தித்த போது அவனுக்கு ஒன்று தெரிந்தது, என்னுடைய தகப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரங்க உண்டு, அவர்கள் எல்லாம் திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள், நல்ல ஆகாரத்தை உண்கிறாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் நான் தகப்பனை விட்டு தூரமாய் வந்தபடினால என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போன என்கிறதான ஒரு எண்ணம் வந்தபோது அவன் உட்கார்ந்து யோசனை பண்ணினான். அவன் தனக்குள்ளேயே ஒரு தீர்மானம் பண்ணினான். நான் இப்படி சொல்லுவேன், அப்பா, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் நான் பாவம் செய்திருக்கிறேன். உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் இல்லை. உம்முடைய வீட்டு வேலைக்காரனில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும். அவன் ஒரு தீர்மானம் பண்ணினான், திரும்ப போவேன், அப்பா வீட்டுக்கு திரும்ப போவேன், அப்பாவுடைய சமூகத்துக்கு திரும்ப போவேன், என்னுடைய வாழ்க்கையில் வந்த குறைவுகளுக்கு மன்னிப்பு கேட்பேன், என் வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து கொண்டு என் அப்பா வீட்டுக்கு நேராக திரும்ப போவேன். வசனத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா, தேசமே பயப்படாத, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, ஒரு மக தீர்மானம் பண்ணி அப்பா வீட்டுக்கு வருகிறான். அப்பா இடத்துல சொல்லுவேன்னு சொல்லிட்டு வருகிறான். வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளும், ஒரு வேலைக்காரன் போல வச்சுக்கிடுங்க, என்னை அந்த வேலைக்காரங்க கூட தங்க வைங்க, வேலைக்காரங்களுக்கு கொடுக்கிற அந்த சாப்பாடாவது எனக்கு தாங்க அப்படின்னு கேட்பேன்னு சொல்லி வந்தான். அன்பானவர்களே, நீ பயப்படாத, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் உனக்காய் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஆமென். கடந்து வந்தான் அவன். அப்பாவிடத்தில் சொல்லுவதற்கு என்பதாகவே அப்பா அவனை கட்டிப்பிடித்தார், அப்பா அவனை முத்தம் செய்தார். அப்பா அவனிடத்தில் சொல்லுகிறார், ஓ, மரித்து போன என் மகன் திரும்ப வந்திருக்கிறான், இவனுக்கு நல்ல உயர்ந்த வஸ்திரங்களை கொடுங்க, இவன் கால்களுக்கு பாதரட்சியை போடுங்க, இவனுக்காய் கொளுத்த கண்டை அடித்து இவனுக்காய் விருந்து பண்ணுங்க, இழப்புகளை திரும்ப தந்து இழந்த சாணத்துக்கு நேராக திரும்ப கொண்டு வருகிறவ, நீ பயப்படாத, மகிழ்ந்து கலிகூறு. சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையில ஏதோ ஒரு
ஒரு சூழ்நிலை மேல பின்மாறி போய் விட்டீங்களா? வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலை மேல தேவனை விட்டு தூரமாய் போய் விட்டீங்களா? இன்றைக்கு அப்பா அன்போடு கூட காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றையும் இழந்தது உண்மைதான். திரும்ப தேவ சமூகத்தில் வருகிற போது நிச்சயமாகவே கர்த்தர் இழந்து போன நன்மைகளை திரும்ப தருவா, இரட்டிப்பாய் தருவா. இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், இந்த வார்த்தையை நம்புங்க. தேசமே பயப்படாத, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை உங்களுக்காய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையாய், தீர்க்க தரிசனமாக வார்த்தையாய் நீங்கள் எடுத்துக் கொள்ளுவீங்கன்னா, நீங்க திரும்பி வருவீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். இரண்டாவதாக, ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில எல்லா மதங்களிலும் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் உண்மையான இருதயத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்தால் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். நம்முடைய நல்ல தகப்பன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் 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 அவர் கிரியை செய்கிறவர். உன்னுடைய நினைவுகள் அல்ல என்னுடைய நினைவுகள், உன்னுடைய வழிகள் அல்ல என்னுடைய வழிகள். பூமிக்கு வானம் எவ்வளவு தூரம் உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் என்னுடைய நினைவுகளும் என்னுடைய வழிகளும் எல்லாம் உயர்ந்ததாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, ஜெபித்து பாருங்க, நிச்சயமாகவே சூழ்நிலைமைகள் மாறும். ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பேதுரு என்கிறதான அப்போஸ்தலனை ஏரோது ராஜா பிடித்து சிறைச்சாலைகளை அடைத்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபை ஏரோது வாளாலை வெட்டி கொண்டான். அது யூதருக்கெல்லாம் பிரியமாக இருக்கிறது. ஆகவே ஏரோது மறுபடியுமாக பேதுருவையும் பிடித்தான். ஒரு சீசன் கொல்லப்பட்டிருக்கிறார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இப்பொழுது சபைக்கு ஒரு பெரிய நெருக்கம், சபைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய போராட்டம். இப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும் என்று தெரியாது. ஆனால் அவர்கள் ஒரு அறை வீட்டுக்குள்ளே விசுவாசிகளாய் சிலராய் கூடியிருந்து தேவனை நோக்கி பார்த்து ஊக்கத்தோடு கூட ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெபம் இந்த கட்டிடத்துக்குள்ளே ஒதுங்கி நிற்பது இல்லை, ஜெபம் ஒரு ரூமுக்குள்ளேயே இருப்பதில்லை. ஜெபிக்க ஜெபிக்க அந்த வார்த்தைகள் ஆகாய மண்டலத்தையும் தாண்டி பரலோக சிங்காசனத்துக்கு நேராக போகிறது. சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் மத்தியில் ஒரு அசைவு உண்டாகிறது. ஜெபிக்கிற தேவன், ஆமென், ஜெபத்தை கேட்கிறவர். சபையார் பேதுருவுக்காக தேவனை நோக்கி பார்த்து ஊக்கத்தோடு கூட ஜெபிக்கிறாங்க. ஜெபித்த போது அந்த ஜெபம் பரலோகத்தை சென்றெட்டினது. தூதனை கர்த்தர் அனுப்பினார். தூதன் சிறைச்சாலைக்குள்ளே இறங்கி வந்தான். வசனத்தை கவனியுங்கள். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாகவே அவங்க ஜெபிக்க ஆரம்பித்த போது சூழ்நிலைமைகள் மாற ஆரம்பித்தது. பேதுரு சிறைச்சாலைக்குள்ளே 3ஆம் காவலுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறார். கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது. வகுப்புக்கு 2 போர்ச்சவர்கள் மத்தியிலே பேதுரு படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, உனக்கான பதில் தூங்கி கொண்டிருக்கலாம். தூதன் எழும்பி வந்து அந்த பதிலை தட்ட ஆரம்பிக்கிறார். பேதுருவை தொட்ட மாத்திரத்திலே பேதுருவை கட்டியிருந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. பேதுரு விடுதலை அடைந்தார். பேதுருவை பார்த்து தூதன் சொல்லுகிறார், நீ உன்னுடைய அறையை கட்டிக்கொள், உன்னுடைய பாதரட்சியை போட்டுக்கொள். ஜெபம் சாதாரணமானதல்ல. ஜெபம் பரலோகத்தை அசைக்கும். ஜெபம் பாதாள வல்லமைகளை உடைக்கும். ஜெபம் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பும். ஜெபித்தால் வியாதிகள் சௌக்கியமாகும். ஜெபித்தால் பிசாசின் கட்டுகளிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். கவனித்து பாருங்க, இங்கே ஜெபிக்க ஆரம்பித்த போது ஆண்டவருடைய கிரியை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. சபையார் மறுபடியும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாங்க. தூதன் நடக்க ஆரம்பித்தான். பேதுருவை பார்த்து சொன்னார், என் பின்னால வா. இன்றைக்கு ஆமென், பேதுரு நடக்கிறார், தூதன் முன்னால போய் கொண்டிருக்கிறார். இந்த தூதன் போகிற போது சிறைச்சாலையினுடைய வாசல்கள் எல்லாம் தானாகவே துறக்க ஆரம்பித்தது. இந்த கால நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க ஜெபிக்கிற போது உங்களுக்கு முன்பதாய் அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஜெபத்தை கேட்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். நீ பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் உனக்காய் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பித்த போது கர்த்தருடைய தூதன் இறங்கினார். அடைக்கப்பட்டு கிடந்த ஒவ்வொரு வாசல்களும் தானாக திறக்க ஆரம்பித்தது. கதவுகள்
திறந்தது, கட்டுகள் உடைந்தது. எங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தாங்களோ அதே வீட்டை நோக்கி பேதுரு நடந்து வந்தார். பேதுரு வந்து கதவை தட்ட ஆரம்பித்தார். ஜெபித்த வீட்டினுடைய கதவை பேதுரு தட்டுகிறார். என்னை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, நீங்க ஜெபிப்பது உண்மையானால் உங்களுக்கான பதில் இனி ஒரு தேசத்தில் போவதில்லை. உங்களுக்கான பதில் இனி ஒரு சபைக்குள்ளே போவதில்லை. உங்களுக்கான பதில் இனி ஒரு வீட்டுக்குள்ளே போவதில்லை. நீங்க ஜெபிக்கிற இடத்தை தேடி உங்களுடைய பதில் வரும். காலதாமதம் ஆனாலும் நீங்க கவலைப்படாதிருங்கள், காத்து கொண்டிருங்கள். நிச்சயமாகவே நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வாக்கு பண்ணினாரே, அந்த தேவன் ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். மனம் திரும்புகிறவர்களுக்காய் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். மூன்றாவதாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அழகான ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். பேதுரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒரு மீனும் கிடைக்கல. ஒன்று அவருடைய வாழ்க்கையில் அகப்படவில்லை. இன்றைக்கு கூட ஏமாற்றத்தோடு கூட நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ரொம்ப பிரயாசப்பட்டேன், ரொம்ப முயற்சி பண்ணிவிட்டேன், ஒன்றும் எனக்கு அகப்படவில்லை. எத்தனையோ காரியங்களை செய்து பார்த்தேன், என்னுடைய வாழ்க்கை தோல்வியாக இருக்கிறது. எவ்வளவு வேலைகளுக்கு போனேன், அந்த வேலைகள்னால பயம் கிடைக்கல. எவ்வளவு தொழில் செய்து பார்த்தேன், வருமானம் இல்லை. வருமானம் வருகிறது, வீட்டில் வந்தால் ஒன்றுமே இல்லை, எல்லாமே முடிந்து போய்விட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிற போது பேதுருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. ராத்திரியெல்லாம் கடினமாக உழைத்தார், கடினமாய் பிரயாசப்பட்டார். வலையை அங்குமிங்கு மாற்றி மாற்றி எல்லாம் போட்டு பார்க்க ஒரு மீன் கூட அகப்படவில்லை. மிகவும் சோர்ந்த இருதயத்தோடு கூட, பலகீனமான இருதயத்தோடு கூட படகை கரையிலே ஒதுக்கி கொண்டு அவர் நிற்கிற போது அங்கே ஒரு சத்தம், அங்கே ஒரு ஜனக்கூட்டம். இயேசுநாதர் கடல் கரையிலே வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான பேர், அநேக ஜனங்கள் இயேசுனுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற போது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆமென் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அவரால் நின்று பிரசங்கம் பண்ண முடியாத அளவிற்கு ஜனங்க வருகிறாங்க. இயேசு அங்க கரையில் இருக்கிற ஒரு படகை பார்த்தார். அந்த படகுல பேதுருவுடைய படகு. அந்த படகுல பேதுரு இயேசுவுக்கு இடத்தை கொடுத்தார். அந்த இடம் கொடுத்த போது அன்பானவர்களை கவனித்து பாருங்க, அந்த பேதுரு கவலையோடு கூட இருக்கிறார், பெருமையோடு கூட இருக்கிறார், ஒன்றுமில்லாமல் இருக்கிறார், எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார். இழந்த பேதுரு படகுல இடத்தை கொடுத்தார். இயேசு பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் முடித்த போது எல்லாரும் போய்விட்டாங்க. இயேசு நிற்கிறார், பேதுரு நிற்கிறார். பேதுருடமா இயேசு வந்து சொல்லுகிறார், உன்னுடைய படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடு. உன்னுடைய படகு ஆழத்துக்கு நேராக கொண்டு போ, வலையை போடு. இயேசுவிடத்தில் பேதுரு ஜெபிக்கவில்லை, ஆனால் இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். கர்த்தருக்காய் படகை கொடுத்த பேதுரு கர்த்தருக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கவில்லை, ஆனால் படகை கொடுத்தான். அந்த படகுல இடம் கொடுத்த போது வெறுமையாய் கொடுத்த படகை வெறுமையாய் திரும்ப கொடுக்க ஆண்டவர் விரும்பலை. அந்த வெறுமையான படகை நிரப்பி கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். இப்பொழுது பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, உன் படகை ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ, வலையை போடு. அப்போதான் பேதுரு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்று அகப்படல, ஆனாலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். தோல்வி அடைந்திருக்கிற நண்பனே, தோல்வி அடைந்திருக்கிற சகோதரனே, தோல்வி அடைந்திருக்கிற சகோதரியே, வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருக்கிற வாலிபனே, இந்த நாளில் உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை மேலே கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுவீங்கன்னா, உங்களுக்கு நேராய் வருகிற தேவ சத்தத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், பெரிய காரியத்தை செய்வார். நம்ப முடியாத ஒரு அற்புதத்தை, விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் நம்பிக்கையோடு கூட இருங்க. பேதுரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது வலை கிழியத்தக்கதாக ஒரு படகல்ல 2 படகு நிரம்பத்தக்கதான ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யாருடைய வாழ்க்கையில்? மனம் திரும்பி வருகிறவருடைய வாழ்க்கையில், ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில்,
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவருடைய வாழ்க்கையில் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறீங்களா? ஞானஸ்தான உபதேசத்துக்கு கீழ்ப்படிங்க. மனம் திரும்பாத அனுபவத்தில் இருக்கிறீங்களா? மனம் திரும்புங்க. ஏதோ ஒரு பாவ வழியில் கட்டப்பட்டிருக்கிறீங்களா? தேவ வசனம் சொல்லுகிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு அழகான சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாண வீட்டில் திடீரென்று திராட்சை ரசம் குறைந்து போய்விட்டது. இயேசு கிறிஸ்து அந்த கல்யாண வீட்டில் அழைக்கப்பட்டிருக்கிறார். இயேசு வந்த வீட்டில் துன்பம் இல்லை. இயேசு வந்த வீட்டில் மகிழ்ச்சி உண்டு. இயேசு வந்த வீட்டில் சமாதானம் உண்டு. இயேசு வந்த வீட்டில் நிம்மதி உண்டு. இயேசு வந்த வீட்டில் குறைவு நிறைவாகும். ஆனால் இங்கே இயேசு வந்த இடத்துல குறைவு இருக்கிறது. மரியாள் இயேசுவினுடைய தாய் ஓடி வந்து சொல்றாங்க ஒரு செய்தி, அவங்களுக்கு திராட்சை ரசம் குறைபட்டு விட்டது. இயேசு ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், மரியாளை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன? என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. அந்த அம்மா கோபித்து கொண்டு போகலை. வேலைக்காரங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அன்புக்குரிய நண்பனே, சகோதரனே, சகோதரியே, தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிறது சின்னதோ பெரியதோ அதன்படி செய்தால் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று தீர்க்கதரிசி சொன்னாரே. இதே போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். அந்த கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் தீர்ந்த போது இயேசுனுடைய கண்கள் வெளியே இருக்கிற கற்சாடிகளை பார்க்கிறது. அங்கே 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. வேலைக்காரர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, அந்த கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்க. உபயோகம் இல்லாமல் கிடக்கிற அந்த பாத்திரங்கள் தண்ணீரால் நிரப்பப்பட்ட போது அதை பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு சொன்னதை கேட்டு அந்த வேலைக்காரங்க அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. அந்த பச்சை தண்ணீர், நிறமில்லாத தண்ணீர், மனமில்லாத தண்ணீர், சுவையில்லாத தண்ணீர், ஆமென், இந்த தண்ணீரை எடுத்து பந்தி விசாரிப்புக்காரனுடைய கையில் கொண்டு போவதற்குள்ளே இயேசு வேற எதுவும் செய்யவில்லை. இயேசுனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்து அப்பொழுது நிறமற்ற தண்ணீருக்கு ஒரு நிறம் வந்தது, மனமில்லாத தண்ணீருக்கு மனம் வந்தது, ருசி இல்லாத தண்ணீருக்கு ருசி வந்தது. ஓ, முந்தின ரசத்தை பார்க்கலாம் இந்த ரசம் மதுரம் உள்ளதாய் மகிமை உள்ளதாய் மாறினது. அன்பான நண்பனே, சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு மனமில்லாமல் இருக்கிறதா? சுவை இல்லாமல் இருக்கிறதா? ருசி இல்லாமல் இருக்கிறதா? உன்னை குறித்து அநேகர் ஏளனமாய் பேசிக் கொண்டிருக்கிறாங்களா? ஏன் நீ உலகத்தில் இருக்க வேண்டும்? உன்னால யாருக்கு என்ன உபயோகம்? நீ சாகிறது நல்ல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களா? இன்றைக்கு நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவரை விட்டு தூரமாய் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களுக்கு சொல்லுகிற தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுவீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ருசி உள்ளதாக மாறும். ஓ, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றத்தை வைத்திருக்கிறார், ஒரு திருப்பு முனையை வைத்திருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைமைகளை மாற்ற ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஓ தேசமே, பயப்படாத, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக ஒரு காரியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். ஆமென். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற போது ஏகதேசம் 5000 புருஷர்கள் வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஸ்திரீகள் அதிகமாய் உண்டு, பிள்ளைகள் அநேகம் உண்டு. இவர்கள் மத்தியில் இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற போது அந்த பிரசங்கத்தின் மத்தியில் அவர்களுக்கு சாப்பாடு இல்லை. அவங்க சோர்ந்து போவார்கள் என்று சீசர்கள் சொல்றாங்க. சீசர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே, இவர்கள் பசியோடு கூட இருக்கிறாங்க, இது வனாந்தரமான இடமாக இருக்கிறது, மாலை நேரமாக இருக்கிறது, இவர்களை பட்டணங்களுக்கு அனுப்பிவிடுங்க, போய் இவர்கள் தங்களுக்கு வேண்டியதான சாப்பாடுகளை பெற்றுக்கொள்ளட்டும். அன்பானவர்களை, இயேசு சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. எப்படி இது சாத்தியமாகும்? இந்த வனாந்தரத்தில் சாப்பாடு இல்லையே ஆண்டவரே, இவங்களுக்கு கொடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லையே, என்ன செய்வோம்? அப்பொழுது பிலிப்பு என்கிறதான ஒரு சீஷன் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, இவர்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னா 300 பணத்துக்கு வாங்கினா கூட ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்பொழுது இன்னொரு வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனுடைய கையில 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது, ஆனாலும் இத்தனை பேருக்கு ஏமாத்திரம். அந்த சிறுவன் தன்னுடைய கையில் இருந்து அப்பத்தை இயேசுவினுடைய கையில கொடுத்தான். தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
திரும்பி வருகிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கீழ்ப்படுகிறவங்களுக்கு, தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கடைசியாக கர்த்தருக்காக தங்களுடைய கையில் வைத்திருக்கிறதை, தங்களுக்கு லாபமாக இருக்கிறதை கர்த்தருக்காய் கொடுக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். அந்த ஏழை சிறுவன், அந்த சிறுபையன் தன்னுடைய கையில் தனக்காக வைத்திருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து இயேசுனுடைய கையில் கொடுத்த போது இயேசு வானத்துக்கு நேராக அவற்றை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்தார். பந்தி இருந்தவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் அத்தனை பேரும் சாப்பிட்டாங்க. அவர்கள் போதுமான அளவு சாப்பிடும்படியாய் கர்த்தர் கொடுத்தார். அவங்க திருப்தியாய் சாப்பிடும் அளவும் கொடுத்தார். 1 வேண்டிய மட்டும் கொடுத்தார், 2 திருப்தி அடையும் மட்டும் கொடுத்தார், 3 மீதி எடுக்க மட்டுமாய் கொடுத்தார். 5 அப்பம் 2 மீன் இயேசுனுடைய கையில் வந்தபோது அதை 5000 புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள் எல்லாரும் சாப்பிட்டாங்க, மீதி எடுத்தாங்க. செய்தியை முடிப்பதற்கு முன்பதாக ஒரு தடவை கூட தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை நான் வாசிக்கிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் இந்த காரியங்களை செய்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை மாறும், வறட்சி மாறும், துன்பம் மாறும். வெளியின் மிருகங்களே பயப்படாதுங்க, வனாந்தரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தால், ஜெபிக்கிறவங்களா மாறினா உடைய வாழ்க்கை வனாந்திரமாக இருக்கட்டும், வனாந்திரத்தில் மேய்ச்சல் உண்டாகும். விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சியோன் குமாரரே, தேவனாய் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் கொடுப்பார். களங்கள் தானியத்தினாலே நிரம்பும், ஆலைகளிலே திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். கர்த்தர் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சனியாகி வெட்டுக்கிளியும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பார். நீங்கள் சம்பூரணமாய் திருப்தி அடைந்து சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான், தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபியுங்கள், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியுங்க, மனம் திரும்புங்க, கர்த்தருக்காய் கொடுங்க, கர்த்தருக்காய் பிரயாசப்படுங்க. வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய ஆவியானவர் மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதாக. பஞ்சங்கள் மாறப்போகிறது, கொள்ளைகள் மாறப்போகிறது, உங்களை சூழ்ந்திருக்கிற வறுமைகள் மாறப்போகிறது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் குறைவு, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பட்டினி, ஏன் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை? ஏதோ ஒரு ஆமென் பாவத்தினால தேவனை விட்டு நாம் பின்வாங்கி போனபடியினால தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறது. நம்மை பார்த்துதான் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. நாள் அர்ப்பணிப்பீங்களா? தேவ பாதத்தில் திரும்ப வருவீங்களா? தேவனுக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? தேவ சமூகத்தில் ஜெபிப்பீங்களா? முழு இருதயத்தோடும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவீங்களா? தேவனுக்காய் செயல்பட வேண்டியவர்களை செய்ய வேண்டியவங்களை செய்வீங்களா? கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. வெட்டுக்கிளியும் பச்சை கிளியும் பச்சை புழுவும் முசுக்கட்டை பூச்சியும் பட்சித்து போட்ட வருஷங்களுடைய விளைச்சலை கர்த்தர் திரும்ப அளிப்பீராக. சமாதானத்தை கட்டளையிடுங்க, தானியத்தை கட்டளையிடுங்க, திராட்சரசத்தை கட்டளையிடுங்க, ஆகாரத்தை கட்டளையிடுங்க, செழிப்பையும் நன்மையும் காண பண்ணுங்க. கர்த்தர் செய்தக்காய் நன்றி. சகல மகிமையும் கனத்தையும் உமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.